ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான தட்டைப்பயிர் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ தட்டைப்பயிர் எடுத்து நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தட்டைப்பயிர் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை குக்கரில் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை 1 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. பேன் வச்சுக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பூண்டு 4 பல்லு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கலாங்க. ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 4-5 சில்லு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் அரைக்கும் போது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியை வணக்க வேணாங்க, பச்சையாக அரைச்சிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வேக வச்சு தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை ஊற்றிக்கலாங்க. ஊற்றி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. குழம்ப ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே தட்டைப்பயிரில் கத்திரிக்காய் 2 போட்டு செய்யும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இதோட தட்டைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்மளோட தட்டைப்பயிர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தட்டைப்பயிர் குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்குடனே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.